தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் கருத்தரங்க ஏற்பாடுகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார். நிகழ்ச்சி நடைபெறும் இடம் கல்லூரி வளாகம் என்பதால் அரசியல் நிகழ்வாக இல்லாமல் வெறும் கருத்தரங்க நிகழ்வாக மட்டுமே இருக்கும் என அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையை அடுத்த குருமம்பாளையம் பகுதியில் உள்ள SNS தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் தவேக சார்பில் கருத்தரங்கம் வரும் 26 மற்றும் 27ஆம் தேதி நடைபெறுகின்றன. இதில் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்தலின் போது செயல்படும் விதம் குறித்து கருத்தரங்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுரை வழங்க இருக்கின்றார். இந்த கருத்தரங்கம் நடைபெறும் அரங்கில் இன்று காலை பூஜை போடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டன. இந்நிலையில் இன்று பிற்பகல் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கோவையில் கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய அரங்கில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டார். பின்னர் கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய இடத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு பணிகளை ஆனந்த் பார்வையிட்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகள் குறித்து தவேக கோவை மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் செய்தியாளர்களையும் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தவேக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் 26 மற்றும் 27ஆம் தேதி நடைபெறுகின்றன எனவும், ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள முகவர்கள் சனிக்கிழமையும், கோவை, கரூர், திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் உள்ள முகவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் பங்கேற்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மாலை 3 மணி முதல் இரவு 7:30 மணி வரை கருத்தரங்க நிகழ்வு நடைபெறும் எனவும், தினமும் 8000 பேர் வரை இந்த கருத்தரங்கில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவித்தார். கல்லூரி வளாகம் என்பதால் அரசியல் நிகழ்வாக இல்லாமல் கருத்தரங்க நிகழ்வாக இருக்கும் எனவும் மாவட்ட தலைவர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மண்டல வாரியாக நடக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கம் வருகின்ற 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் SNS டெக்னாலஜி கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வர்றாங்க. 27ஆம் தேதி கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வர்றாங்க. இதுக்குண்டான பணிகள் வந்து மிக தீவிரமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. 3 மணிக்கு, அதாவது மாலை 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது 6:30லேருந்து 7 மணிக்குள்ளார நிகழ்ச்சி முடிஞ்சிடும் திட்டம் வச்சுருக்கோம். எத்தனை பேர் வருவாங்க? ஒரு நாளைக்கு 8000 பேர் வரைக்கும் நாங்கள் வரதாக நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் சென்னை மண்டலம் அந்த வடக்கு மண்டலத்தில் விட்டு வெளியில் வராப்பில் என்ன ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க? அவர் எதுவும் ஸ்பெஷல் பிளான் வச்சு வந்திருக்கிறாரா? இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கருத்தரங்கத்துக்கு உண்டான நிகழ்ச்சி மட்டும் தான் நடக்குது. அதெல்லாம் கல்லூரி வளாகம் என்பதனால வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஒரு கருத்தரங்கம் மற்றும் அதுக்குள்ள ஆலோசனை, அந்த பூத் கமிட்டி உள்ள அவங்களுக்கு தேவையான ஆலோசனை மட்டும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும் தான் நடக்குது.